அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎம்எஸ்எஸ் ஆப்பில் நம்ம எப்படி வந்து ப்ளேபேக்கில் ஓடிட்டுருக்கிற அந்த வீடியோவை கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம கட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்டோரேஜ் எப்போவுமே நம்ம மெமரி கார்ட்லேயோ இல்லை பென் ட்ரைவ்லையோ ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் டிவிஆரில் போய் பென் ட்ரைவ் ப்ளக் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதை விட நீங்கள் மொபைல் ஆப்லேயே ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே உடனே ஸ்டோரேஜ் ஆகிடும். இதன் மூலமாக நீங்கள் வியூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சார். சப்போஸ் நீங்கள் ப்ளேபேக் மட்டுமே பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய சிசிடி கேமராவுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த ஸ்டோரேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் அது எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உடனே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும், பார்க்கணும், ப்ளேபேக்கில் பார்க்குறீங்க, இது ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உடனே நீங்கள் கட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ அது எப்படி கட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் உள்ள போய்க்கலாம். ஆப் உள்ள போன உடனே நீங்கள் என்ன கேமரா பார்க்கணுமோ அந்த கேமரா முதல்ல ப்ளே பண்ணிக்கிங்க. கேமரா ப்ளே பண்ண உடனே அந்த சிங்கிள் கேமரா எந்த கேமரா ப்ளேபேக் பார்க்கணுமோ அது பெருசு பண்ணிக்கிங்க. அது கீழே பாருங்கள், ப்ளேபேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளேபேக் பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும். டச் பண்ண உடனே என்ன ஆகணும், அந்த நீங்கள் லைவ் பார்க்குற கேமரா ப்ளேபேக் போயிடுங்க. இப்போது கீழே பாருங்கள், அந்த ரெக்கார்ட் ஆனது வந்து இன்றைக்கி நைட் இப்போ 1/7/2024 போட்டிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக நைட் பண்ணும். இப்போ நம்ம மூவ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, கேமரா வந்து என்ன டைம்னு வச்சுக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மார்னிங் ஒரு 8 to 10 நீங்கள் டைம் செட் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஒரு டைம் செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் 8:06 செகண்டில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் உங்கள் ரைட் சைடில் பாருங்கள் ஒரு கத்திரிக்கோள் மாதிரி ஒன்று காமிக்கும். அந்த கத்திரிக்கோளை டச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுற பட்டன் காமிக்கும். ரைட் சைடில் பாருங்கள் ஹைட் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணுற பட்டன் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளே பண்ணுற பட்டனை ஃபஸ்ட்டு பட்டனை நீங்கள் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டன் வந்து ரைட் சைடில் இருக்கிற ஸ்டாப் பண்ணுற பட்டன் ஓப்பன் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நான் சென்டர் பட்டன் அழுத்தினோன்னு தான் ரைட் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் சென்டர் பட்டனை அழுத்திட்டேன். சென்டர் பட்டனை அழுத்திட்ட உடனே கொஞ்சம் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கோடு ஒன்று இருக்கும், செகண்ட் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க, செகண்ட் கோடு வந்து எண்டு பாயிண்ட்டுங்க. ஒரு ½ மட்டும்தான் நம்ம கட் பண்ண முடியும். நீங்கள் 1 ஹவருக்கு மேலாம் கட் பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த சென்டர் 2 கோடு வந்ததுக்கப்புறம் 2வது பட்டனை ஸ்டாப் பட்டன் அழுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குங்க, ஸ்டார்ட் டைம் இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாமான்னு. நீங்கள் ஆமான்னு கொடுத்துட்டிங்கன்னா உடனே அது கட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ஆப்ஷனுங்க. இது வந்து நான் அன்றைக்கி டேட் வச்சுருந்தேன். நீங்கள் வேணால் காலண்டர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ நல்லா பாருங்கள். அந்த ப்ளூ கலர் ஸ்டோரேஜ் பொறுத்து தான் இருக்குது. பாருங்கள், இது ஒரு 4 நாள் தான் ஸ்டோரேஜ் இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் ஸ்டோரேஜ் இருக்கோ அது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ கட்டானது பார்த்தீங்கன்னா மீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த மீன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவோ அதுவாக தான் இருக்கும். அது 100% வரைக்கும் அது ரீடிங் போயிட்டே இருக்கும். 100% முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அது ஒரு டைம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள் சேவ்னு ஒரு பட்டன் சென்டர் பாயிண்ட்டில் கீழே இருக்கும். அதை நீங்கள் கொடுத்த உடனே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இதுக்கு போயிடணும். எங்கே போகணும் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகணுங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மூவிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மூவிக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணி இதை வந்துச்சு பாருங்கள், கீழே கடைசி வீடியோ தான். ஒருவேளை உங்களுக்கு அந்த இல்லைன்னா நீங்கள் ஒன்றுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி 2 தடவை நீங்கள் அந்த சேவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை அங்கே கண்டிப்பாக இருந்துருங்க. ஸோ நீங்கள் இதை ப்ளே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யாருக்கும் மற்றவங்க ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இது உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்க.